எம் நஃபீசா. என்னுடைய கேள்வி தராவீஹ் தொழுகை பள்ளி ஜமாத்தாக தான் தொழுகணுமா அல்லது தனியாக தொழுகலாமா? இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, அது பள்ளிவாசல்ல தான் தொழுகணுமா வீட்டிலேயே தொழுகலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த இரவு தொழுகையை பொறுத்த வரைக்கும், தஹஜ்ஜத் தொழுகையை பொறுத்த வரைக்கும், ரமலானில் தொழ வேண்டிய தொழுகையை பொறுத்த வரைக்கும் அதை ஜமாத்தா தொழுவலாமா தனியாக தொழுவலாமா என்று எடுத்துக்கொண்டால் அது நமக்கு ரெண்டுக்கும் நமக்கு அனுமதி இருக்கிறது. நீங்கள் ஒரு ஜமாத்தாக போய் பள்ளியில் போய் தொழுதாலும் அதுவும் மார்க்கத்தில் குற்றமாகாது. அல்லது நீங்கள் உங்களுடைய வீடுகளில் தொழுது கொண்டீர்களே ஆனாலும் அதுவும் குற்றம் ஆகாது. பள்ளியில் போய் தொழுதாலும் குற்றமாகாது. இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரியை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது 729, 924, 1129 புகாரியில் இந்த எண்களை கொண்ட ஹதீஸில் பார்த்தீங்கன்னா என்ன வருதுன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ரமலான் மாசத்தில் 3 நாளைக்கு ஜமாத்து தொழுகிறாங்க. முதல் நாள் வர்றாங்க, தொழு வைக்கிறாங்க, பயங்கரமாக மக்கள் கூட்டம். ரசூலுல்லாஹ் இரவுல தொழுதாங்கன்ற உடனே வீட்டில் தொழுத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் பள்ளிக்கு வர்றாங்க. பள்ளியில் தொழுகிறாங்கன்னு கேள்விப்பட்டு மக்கள்லாம் குவிய ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் நாள். 2வது நாள் வருது, அதை விட ஜாஸ்தியான கூட்டம் வந்துட்டாங்க. 3வது நாள் பார்த்து அதுக்கு மேலே கூட்டம், பயங்கரமான கூட்டம் வந்துருச்சு. அப்போ 3வது நாள் என்ன பண்ணுறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள்லாம் கூடி இருக்கிறாங்க, வரல பள்ளியாசலுக்கு, வீட்டில் உட்காந்துக்கிட்டாங்க. வீடு பள்ளியாசலம் ஒன்று தானே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீடு பள்ளி எப்படி இருக்கும்னு கேட்டால், இந்த மணவரை வச்சுக்கிறாங்கல்ல, இப்படி தான் வீடு, இப்படி தான் பள்ளிவாசல். வீட்டிலேருந்து பள்ளிக்கு வந்துடுவாங்க, பள்ளியை ஒட்டி தான் வீடு. அப்படி இருந்ததுனால அங்கே இருந்துட்டாங்க, வரவே இல்லை. சுபுவுக்கு தான் வர்றாங்க. சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாம் காத்துக்கிட்டு எனக்கு தெரியும், நான் வேணும்னு தான் வரல. ஏன் வேணும்னு வரலன்னு கேட்டால், இது தொடர்ந்து நான் ஜமாத்தா நடத்தினால் அது கட்டாய கடமையாகிருமோ, என்னுடைய உம்மத்துக்கு அது கஷ்டமாயிருமோ, நம்மளாம் ஆர்வமாக தொழுவரை பார்த்துக்கிட்டு அல்ல பரலாக்கிட்டு என்ன பண்ணுறது, 5 வேளை பரல நமக்கு தாளம் போடுது, 20ஐயும் போட்டு பரலாக்கி, 8ஐயும் போட்டு பரலாக்கி, அல்ல 11ஐயும் போட்டு பரலாக்குனா என்ன ஆகுறது, நிறைய பேர் பாவியாக போயிடுவோம். அப்போ இந்த மக்கள் காட்டுற ஆர்வத்தினால் அது கடமையாகிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி நான் வேணும்னு தான் வரல அப்படின்னு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இந்த ஜமாத்தை அவங்க மறுக்கலை. ஏன் வரலன்னு கேட்டால், அது கடமையாகிவிடுமோ என்று நான் பயந்து வரலங்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு எதுவும் கடமையாகுமா? கடமையாகிறதா இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோடு இருக்கும் பொழுது தான் அல்லாஹ் ஒன்று ஃபர்லுமா, ஒன்று ஃபர்லு இல்லைம்மா, ஒன்று ஹலாலுமா, ஒன்று ஹராமுன்னு சொல்லுவான். ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு பிறகு இப்படி ஆக முடியுமா? என்கிட்ட அல்லாஹ் ஃபர்லுன்னு சொல்லிடுவானா? ஃபர்லை பிடிச்சி என் மூலமாக சுன்னத்தாகுமா? ஆகாது. யார் மூலமாக ஆகாது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாத்தை தவிர்த்தார்கள். ஏன் தவிர்த்தார்கள்? ஜமாத்து கூடாது என்பதற்காக தவிர்க்கல. நம்ம ஜமாத்தா நடத்தணுமையானால் அது ஃபர்ல் ஆயிருமோ என்று பயந்து தவிர்த்தார்கள். அந்த பயம் இப்போது இல்லை, நபிகள் நாயகத்தினுடைய மரணத்திற்கு பிறகு இல்லை. அதனால் நீங்க ஜமாத்தா தொழுவதனால் எந்த விதமான தப்பும் ஏற்படாது. அதுபோக ஏற்கனவே நான் சொன்ன ஹதீஸ், இப்னு அப்பாஸ் அவர்கள் அவங்க சின்னம்மா மைமூனாவோட வீட்டில் தங்குறாங்க. மைமூனா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, இப்னு அப்பாஸுக்கு சின்னம்மா. அங்கே தங்கி இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சு தொழுகிறாங்க. இப்னு அப்பாஸும் சேர்ந்து எந்திரிச்சு போய் என்ன செய்கிறாரு, இடது பக்கம் நிற்கிறாரு, இழுத்து கொண்டே வலது பக்கம் நிப்பாட்டிக்கிட்டாங்க. அப்போ இதில் என்ன விளங்குது, இரவு தொழுகை தான் ரசூலுல்லாஹ் தொழுகிறாங்க. அது ஜமாத்தா தொழக்கூடாது என்று இருக்குமே, ஆனால் பின்னாடி நின்றாலும் விரட்டி விட்டுருப்பாங்க, படாங்கிட்டு தள்ளி விட்டுருப்பாங்க. அவர் முறை தவிர இடது பக்கம் நிற்கிறால வலது பக்கம் கொண்டாந்து நிப்பாட்டுறாங்க. அப்போ செஞ்ச முறையை திருத்துறாங்களே தவிர ஜமாத்து தொழுகையை அவங்க மறுக்கலை. இந்த இரவுல தொழுகையை ரசூலுல்லாஹ்வை பின்பற்றி இப்னு அப்பாஸ் தொழுகிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கிறாங்க, அங்கீகரிக்கிறாங்க. அவங்க அனுமதிச்சிருக்கக்கூடிய நேரத்தில் அதை நம்ம என்ன செய்ய முடியாது, குற்றம்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் ஜமாத்துக்கு தான் ஆகணும்னு அது குற்றமாயிரும். வரலாம், நீங்கள் விரும்பினீர்களேயானால் உங்கள் வீட்டிலே தொழுது கொள்ளலாம். அதான் ரசூலுல்லாஹ் அதிகமாக அப்படி தான் செஞ்சுருக்கிறாங்க. விரும்பினீர்களேயானால் நம்ம படுத்து தூங்கிடுவோம், அந்த காலம் ஒரு மாதிரியான காலம், நம்ம காலத்தில் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருப்போம் அப்படின்னு நினைத்து கொண்டு ஒரு வீட்டில் ஒரு 50 பொம்பளைங்க சேர்ந்து, ஒரு 100 பொம்பளைங்க சேர்ந்து தொழுதுக்கிட்டீங்களேயானால் அதுவும் குற்றம் ஆகாது. அல்லது பள்ளிவாசல்ல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஜமாத்துன்னு வைத்து அப்படி தொலை வைப்பார்களே ஆனால் அதில் போய் நீங்கள் கலந்து கொண்டீர்களே ஆனால் அதுவும் குற்றம் ஆகாது.
தனியாகவும் தொழுவலாம், வீட்லையும் தொழுவலாம், பள்ளிவாசலையும் தொழுவலாம். எல்லாம் ஒரு சமமான நிலையில உள்ளதுதான். அதுல பள்ளியில தொழுவது தான் சிறந்தது என்று சொல்லியோ, ஜமாத்து தான் இதுக்கு சிறந்ததுன்னு சொல்லியோ, அல்ல தனியா தொழுவது தான் சிறந்ததுன்னு சொல்லியோ கிடையாது. எல்லாமே ஒரே மாதிரியான ரேஞ்சில் உள்ளதுதான். அழகா நீங்கள் விரும்பினா என்ன செய்யலாம், தொழுது கொள்ளலாம், ஜமாத்தா தொழுதுலாம். இது சம்பந்தமா நீங்க ஹதீஸ்ல பார்க்கறதா இருந்தா அந்த இப்னு அப்பாஸ் தொழுது ஹதீஸ் வந்து நிறைய நூல்கள்ல இருக்கு. புகாரியில் 117, 138, 183, 697, 698, 699, 726, 728, 859, 992, 1198, 4570, 4570 சொல்லிட்டே போறேன். 4571 நூல்கள் இருக்கு, பரக்கத்தா இருக்கு. எல்லாத்துலயும் இருக்குது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றி இப்னு அப்பாஸ் தொழுதார்னு இருக்கிறது. அதனால வந்து ஜமாத்தாக தொழுவது வந்து தப்புலாம் கிடையாது. ஆனா அதுதான் செய்யணும் என்று வலியுறுத்துவதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. அதான் விஷயம்.